ரெட். கோட் ரெட். இந்த விஜய் டிவியும் பிக் பாஸும் அப்புறம் கமலும் ஒரு ரெட் கார்டை கொடுத்துவிட்டு அவங்க படுற பாடு இருக்கே, ஐயையோ அது இன்னும் தொடருது. இந்த சீசன் ஃபுல்லாக முடிகிற வரையும் தொடரும். அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. எஸ்பெஷலி இந்த ரெட் கார்டு காட்டினவங்களுக்கு வெளியில் வந்ததுக்கப்புறமும் தொடரும். ஸோ அதுலேயும் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ இப்போ என்னென்னா இந்த ரவீனா ஃபேமிலியை வந்துட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. அதாவது கோட் ரெட்டு, அதாவது அந்த பிரதீப் ரெட் கார்டு கொடுத்தது வந்து பேக் ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னு அவங்க ஒரு ஹிண்ட் கொடுத்ததுனால அவங்கள இமீடியட்டாக வெளில அனுப்பிச்சிட்டாங்க ரெட் கார்டு கொடுத்துட்டு. இவங்களுக்கு இதே வேலையாக போயிடுச்சு ரெட் கார்டு கொடுக்குறதே. ஸோ இங்கே என்ன எனக்கு ஒரு டவுட்டுன்னா, ஏன்னா எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸுமே இந்த வீட்டில் அவங்க பண்ண தப்பு சரியை வந்துட்டு ஒரு ஹிண்டாக கொடுக்குறாங்க. நீ இது இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதே தானே இங்கேயும் உங்கள் ஃபேமிலியும் சொல்கிறாங்க. அதாவது ரெட் கார்டுங்கிறது இந்த வீட்டில் நடந்த ஒரு பிரச்சனை தான் அப்படிங்கும்போது ஸோ இதை கண்டிப்பாக சொல்லலாம். இதில் எந்த தப்பும் தெரியலை எனக்கு. ஒருவேளை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே யாருக்கு பேக் ஃபயர் ஆகிடுக்குன்னா விஜய் டிவிக்கும் அப்புறம் நம்ம உருட்டு கமல்ஹாசனுக்கும் பேக் ஃபயர் ஆனதுனால தான் ஸோ இந்த மேட்ரை யாருமே பேசக்கூடாது அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ அதனால தான் என்ன நினைக்கிறேன், இந்த விஜயவர்மா என்ட்ரி அப்போ கூட அவங்க வந்துட்டு ஸோ இந்த ரெட் கார்டு மேட்ரை வந்துட்டு பெருசாக அவன் பேசலை. அவ்வளோ தெளிவான விஜயவர்மாவே பேசலை அப்படின்னா ஸோ இது எவ்வளோ ப்ராப்பராக ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப பச்சையாக தெரியுது. ஸோ இவனுங்க HITVன்னு தான் தெரியுமே. ஓனன்னு சரியா நினச்சிங்களா? யாராவது ஓனன்னு செய்வாங்களா? ஆனால் நான் செய்வேன்.